வெயிட் பண்ணுற அந்த பிளேஸில் தான் இருக்கேன். 1 மாதம் ஆயிடுச்சு நம்ம புதையலை தேடி போய். நமக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கிளம்பி வாங்க, ஓகேங்களா? சரி, 1 மாதம் ஆயிடுச்சு. நமக்கு என்ன ஆச்சுன்னே நமக்கு தெரியல. 1 மாதம் ஆயிருக்கு. 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம புதையல் எடுக்கலாம்னு போனோம். இங்கே வந்து நம்ம படுத்துக்கிறோம். என்ன ஆச்சுன்னு நம்ம இது வரைக்கும் யாராவது நம்ம கேட்டோமா? நம்ம என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? நம்ம போய் பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து என்ன ஆச்சுங்கிறத நினச்சி நான் கிட்டத்தட்ட 1 மாதமாக நான் தூங்கவே இல்லை. டே நைட் எனக்கு இதே ஞாபகம் தான். நம்ம போனோம், கை வச்சோம், நமக்கு ஏதோ ஒரு சாக்கு அடித்த மாதிரி தெரிஞ்சுது. வந்து பார்த்தா நம்ம இங்கே படுத்து கிடக்கிறோம். என்ன ஆச்சுங்கிறதே தெரியல. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் வந்து அங்கே போகிறதா இருக்கேன். நீங்கள் கூட வரீங்களா? கண்டிப்பாக போய் ஏதாச்சும் பண்ணியாச்சும் ஆகணும். இல்லை, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த 1 மாதத்தில்? வந்து உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு தான் இருந்துச்சா? என்ன ஆச்சுன்னு ஏதாவது யோசிச்சிங்களா? ப்ரோ அதை பற்றி தான் ப்ரோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நினைப்பும் அதே பற்றி தான் இருந்துச்சு. எனக்கு நம்ம விட்டே வந்திருக்கக்கூடாது. இல்லை, நம்ம வரல. சரி, பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இங்கே எப்படி வந்தோங்கிறதே தெரியல. இது வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக எனக்கு இன்றைக்கி வந்து அங்கே போய் நம்ம என்னங்கிறத நம்ம தெரிஞ்சே ஆகணும், சரிங்களா? வாங்க போகலாம். போய் பார்த்துட்டு இந்த உலகத்துக்கு நம்ம வந்து அந்த இடத்துல ஏதோ கண்டிப்பாக ஏதோ இருக்குது. கண்டிப்பாக அங்கே புதையல் இருக்கா, இல்லை வந்து யாராவது மக்கள் தான் இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்களாங்கிறத நம்ம இன்றைக்கி காட்டியே ஆகணும். வாங்க போகலாம். போன தடவை வந்தது இந்த ரூட் தானேங்க? ஆமாம் ப்ரோ, இதே ரூட்.
ப்ரோ இங்க பாருங்க யாரோ ஒருத்தன் மப்பு போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. யாரே தெரியல என்ன இருக்குன்னு இங்க வந்து என்ன ஆபத்து இருக்குது, ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாப்ப. ஸ்ரீ நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட அந்த ஒரு ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணி சொன்னல, அதாவது இங்கே ஏதாவது ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா அந்த ஆப் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த இருக்குங்களா ப்ரோ? அந்த ஆப் இருக்குது ப்ரோ. இருக்குங்களா? அது பக்கத்தில் போனாலே நம்ம அந்த அலாரம் மாதிரி ஒன்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ப்ரோ. ஆப் கொடுங்க. ஆப் வந்து ஆன் பண்ணுங்க. கண்டிப்பாக இங்கே எதிர்வினை இருக்குது. யாரோ மனிதர்கள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு நம்ம காட்ட போகிறோம். யாராக இருந்தாலும் வாங்க, தைரியமாக வாங்க, தைரியமாக வாங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கண்டிப்பாக இங்கே ஏதோ ஷாக்கிங் தான் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. யாராக இருந்தாலும் வாங்க. இது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் தான். யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சுல்ல ப்ரோ? எனக்கு என் மேலே கை வச்ச மாதிரி இருந்துச்சு ப்ரோ. யாரோ நம்மக்கிட்ட விளையாண்டுருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. யாராக இருந்தாலும் வாங்க, இங்கே முன்னாடி வந்து நில்லுங்க, சரிங்களா? பின்னாடி இருந்து யாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் முன்னாடி வந்து பாருங்க, சரிங்களா? பின்னாடி இருந்து யாரும் பயப்படுத்திட்டு இருக்காங்க, சரிங்களா?
யாரு யார் சொல்லி யாரும் இருக்கும், நான் யாரையும் பார்க்கணும். எனக்கு என்னோட கண்ணுக்கும் அவன் தெரியல, யாரும் தெரியல. இங்கதான் யாரோ விளையாடுறாங்க இங்க. ஏய், யார் நீங்க? நான் தான்டா இந்த புதையல 1000 வருஷமா பாதுகாத்துட்டு இருக்கிறது நான் தான். பார்த்தா தெரியல? எங்கனால நம்ப முடியாது. நீங்க மட்டும் இந்த புதையல மேல நின்று இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகுறது இல்ல. நாங்க தொட்டா மட்டும் சாக்கடிக்குது. எப்படி? இப்போ நீங்க வந்து எங்கேயோ சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. போன டைமே உங்களை காப்பாத்தி விட்டதே நான் தான். அதை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நாங்க இதை நம்ப மாட்டோம். சரி, இவர் வந்து ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ, எங்க ப்ரோ அவரை காணோம்? உண்மையாவே ஒரு ஏதோ சிஸ்டரா இருக்கு போறா. போன தடவை உங்களை விட்டது தப்பா போச்சு. இந்த டைம் என்ன பண்ண போறேன்னு பாருங்க உங்களை. ஐயா ஐயா, எங்களை எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஐயா, மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. சித்தரையா, எங்களை மன்னிச்சிருங்க. இனி நாங்க இந்த மாதிரி புதையெல்லாம் தேட மாட்டோம்யா. தேட மாட்டோம் உழைச்சு ஐயா. சம்பாரிச்சு- உழைச்சு சம்பாரிச்சு நாங்க இது பண்ண போறோம் ஐயா. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, சித்தரையா. இந்த முறை மன்னிக்கிறேன். அடுத்த முறை இந்த பக்கமே வந்துடாதீங்க. போயிருங்க. Yeah.